சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் சில சமயங்களில் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளும், ஏன் பிறந்தேன், எதற்காக என்னை படைத்தீர்கள் என்ற புலம்பல்களும் உன் வாயில் இருந்து கேட்கிறாயே. உன் புலம்பல்கள் உனக்கான தீர்வை தந்துவிடும் என்று நினைக்கிறாயா? அப்படி என்றால் கூறு, நானும் சேர்ந்து புலம்புகிறேன். அது உன்னை மேலும் மேலும் அமுக்கி மறுபடியும் உன்னை அதே சூழ்நிலையில்தான் வைத்திருக்குமே தவிர எந்த ஒரு முடிவையும் தராது. கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது எதிர்த்து நீச்சல் அடிக்காமல் புலம்பி அழுது பயந்து தவித்து கொண்டிருந்தால் எப்படி தப்பிக்க முடியும்? எப்படி கரை சேர முடியும்? உளி அடிக்கும் பொழுது பாறைகள் வலியை தாங்கிக் கொள்கிறது. சில நேரங்களில் வலியை தாங்கிக் கொள்வது அது சிற்பமாய் உருவாகிறது. நீயும் அப்படித்தான். உனது கஷ்டத்திலும் துன்பத்திலும் அதை தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி கரை சேர்க்கும் பொழுது நீ புதிதாய் இன்னும் பலம் மிக்கவனாக, ஆற்றல் மிக்கவனாக உருவாகி அதற்கு பிறகு எத்தனை பெரிய சூழ்நிலை கஷ்டங்கள் வந்தாலும் அது உனக்கு சாதாரண விஷயமாகிவிடும். அதற்காகத்தான் உன் அப்பா உன்னை தயார்படுத்தி கொண்டு உள்ளேன். நான் உனக்கு உதவி செய்ய என் நேரமும் காத்து கொண்டுள்ளேன். அதாவது இப்பொழுது நீ சற்று தைரியத்துடன் என் கரம் பிடித்து உனது சக்தியை சிறிது செலவழித்தால் போதும், கரையேறி விடலாம். அதை தான் உன் அப்பா கூறுகிறேன். உனக்கு வர வேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்து சேரும். அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. நமக்கென்று நம் அப்பா தரும் எல்லாமே நல்லதுக்கே. சில விஷயம் நடக்க தாமதமானாலும் அது நல்லதாக மட்டுமே இருக்கும் என்று நம்பு. என் கையில் இருந்து ஆசி பெற்று சந்தோஷமாக வாழ்வாய். உன் வாழ்க்கையில் அலைகள் அடித்துக் கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாய். ஒதுங்க கூட இடைவேளை இல்லை. கண்ணீர் மல்கிறது உன் கண்களில். வருத்தத்தை உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது. மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மையாக வாழ்வது சவாலான செயல்தான். ஆனாலும் அதை பழக்கப்படுத்திக்கொள். எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நான் சந்திப்பேன். நான் அதை சாதிப்பேன். நான் வெற்றி பெறுவேன். என்னை அப்பா காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு இரு. அப்பா நான் இருக்கின்றேன். எதற்கும் கவலைப்படாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.